கிரியாட்டின் அப்படின்னா என்ன, உப்புச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உப்புச்சத்து அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு லைட்டாக உப்பு கூட இருக்குது, இப்போ மட்டும் குறைச்சி சாப்பிட்டுக்குங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. உப்புச்சத்து அப்படின்னா அர்த்தம் வந்துட்டு கிட்னியோட செயல்பாடு பாதிப்புகள் ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற அர்த்தம். கிரியாட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதை பகுதியிலேருந்து வரக்கூடிய ஒரு கழிவு. எல்லாருக்குமே அது வந்துகிட்டே இருக்கும். 2 கிட்னி நல்லா வேலை செய்யும் போது வந்துட்டு அது கரெக்டான ரேட்டில் அது வெளியில் ஃபில்டர் ஆகும்போது உடம்புல சீரான அளவில் இருக்கும். இந்த சீரான அளவு வந்துட்டு பல வகையில் மாறுபடும். அவங்க ஆனா பெண்ணாங்கிறத பொறுத்து மாறுபடும், அவங்க உடல் எடையை பொறுத்து மாறுபடும். இப்படி இருக்கும்போது நார்மல் அளவு ஆவரேஜாக நம்ம எவ்வளோ சொல்லணும்னா 0.7 to 1 or 1.2 அந்தந்த லேபுகளை பொறுத்து வந்துட்டு அது மாறுபடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 1.4 1.5 வந்தாலே அது வந்து 60 கீழே போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கிரியாட்டின் 2 பாயிண்ட் வந்தாலே வந்துட்டு அது உப்புச்சத்து 2 சொல்லுவாங்க. 2 பாயிண்ட் வந்தாலே பாதிக்கு பாதி கிட்னியோட செயல்பாடு வந்துட்டு பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த உப்புச்சத்துங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். அது ஈஸியாக எல்லாருக்கும் வெளியே அவைலபிளாக இருக்கக்கூடிய டெஸ்ட் நல்ல லேபில் ப்ராப்பராக பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கிட்னியோட செயல்பாடை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நன்றி.